கேரள மாநிலம் வயநாட்டில் 3 நாளைக்கு முன்னாடி நிலச்சரிவு ஏற்பட்டது. இது நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா, நைட்டு 1 மணிக்கு ஏற்பட்டதில்ல. தூங்கிட்டு இருக்கும்போது பல குடும்பங்கள், பல வீடு, ஸ்கூலு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமமே பார்த்தா மண்ணுக்குள்ள புதைஞ்சிடுச்சு. அவ்வப்போது மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால சேறு, சகதி, வெள்ளம் போன்ற இயற்கை சீரழிவுனால அந்த இடத்துக்கு வந்துட்டு மீட்பு பணியை மேற்கொள்ள முடியல. மீட்பு பணிக்காக பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம், இந்திய விமானப்படைலாம் வரவழைக்கப்பட்டுச்சு. இந்திய ராணுவம் என்ன பண்ணாங்க, இங்கிருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு தான் மீட்பு பணி மேற்கொள்ளணும். இதுக்காக ஹிட்டாச்சி, ஜேசிபி, ஆம்புலன்ஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு டீம்லாம் போகணும். இது மட்டும் இல்லாமல் மீட்பு பணிக்கு அங்கே உள்ள மிஷினரிஸை எடுத்துகிட்டு போகிறதோடலாம் மனிதர்களும் போகணும். அப்போ தான் வந்துட்டு சேறு சகதிக்குள்ளே இருக்கிற டெட் பாடிஸ் வந்து ரெக்கவரி பண்ண முடியும். இதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கீழே வெள்ளமும் போயிட்டு இருக்குது, சேறு சகதியமாக இருக்குது. அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிராஸ் பண்ண முடியல. அந்த கிராஸ் பண்ணுறதுக்காக பெய்லின்னு ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இந்த பெய்லி பிரிட்ஜ் இந்திய ராணுவம் தான் போடப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 36 மணி நேரத்தில் 199 அடி நீளமுள்ள இந்த பிரிட்ஜ் போட்டு அந்த போஸ்ட் கமாண்டர் பார்த்தீங்கன்னா எம்இஜின்னு போட்டிருக்காங்க. மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் குரூப் தான் போட்டிருக்காங்க.